நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னை வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்ட கேள்வி தான், சிங்கப்பூருக்குள்ளே நீங்கள் போகும்போதும் அங்கேருந்து திருப்பி வரும்போதும் எவ்வளவு பணம் கொண்டு வரலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கு உண்டான வீடியோ தான் அந்த வீடியோ, ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் அந்த அளவை விட அதிகமாக கொண்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணுறது கூட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் மே மாதம் 13ஆம் தேதியில் அப்புறம் 13ஆம் தேதியிலேருந்து புதுசாக வந்து ரூல்ஸ் கொண்டு வராங்க இதில். அதனால் வந்துட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் சிங்கப்பூர் போனாலும் சரி வந்தாலும் சரி கரெக்டாக இந்த அளவு இது நான் எவ்வளோ அமௌண்ட் சொல்கிறேன்னா அது மட்டும் கொண்டு வாங்க. இல்லை அப்படி அதிகமாக கொண்டு போகிறீங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு சில வழிகள் இருக்குது. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கொண்டு போகலாம், ஓகேங்களா? ஸோ அது என்னென்ன வழிகள் என்ன அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருவோம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும், ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு லைக்கை போட்டுட்டு இந்த வீடியோவை பாருங்கள், ஓகேங்களா? ஓகே, நம்ம இங்கேருந்து சிங்கப்பூர் போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து டூரிஸ்ட் விசாவில் போவோம், இல்லை நம்ம வேலைக்கு போவோம், பல காரணங்களுக்காக நம்ம சிங்கப்பூர் போவோம். அப்படி இருக்கிறப்ப ஒரு சிலர் வந்து நிறைய அமௌண்ட்டை கொண்டு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். உதாரணத்துக்கு நான் அங்கே போயிட்டு நிறையா பொருட்கள் வாங்கணும், நிறையா நகை வாங்கணும், இல்லை நான் வந்து வேலைக்காக போகிறேன், அங்கே வந்துட்டு ஏஜென்ட்டுக்கு நான் பணம் கட்டணும், இந்த மாதிரிலாம் வந்துட்டு பல ரீசனுக்காக அதிகமான தொகையை நம்ம சிங்கப்பூருக்குள்ளார கொண்டு போகிற ஒரு சூழ்நிலை வரலாம், ஓகேங்களா? அப்படி வர்றப்ப பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் மட்டும்தான் சிங்கப்பூர் வழியாக நீங்கள் கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி, கையில் கேஷாவோ இல்லை வந்து செக்காவோ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரைக்கும் தான் கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்காது. எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மே மாதம் 13ஆம் தேதியிலேருந்து 20,000 வெள்ளி வரைக்கும் தான் உங்களால் கொண்டு போக முடியும். அதுக்கு மேலே நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் செக்காவோ இல்லை கேஷாவோ இல்லை பாண்டு பேப்பராவோ எப்படியுமே நீங்கள் கொண்டு போகக்கூடாது. 20,000 வெள்ளிக்கு மேலே நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் கொண்டு போகணும். அப்படி இன்ஃபார்ம் பண்ணாமல் நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படின்னா அது சட்டப்படி குற்றம், உங்களை அரெஸ்ட் பண்ணுறது கூட வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். நீங்கள் கிளம்புறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி இங்கே ஒரு வெப்சைட் நேம் ஷோ பண்ணுற பாருங்க. இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து ஃபார்மை ஃபுல்லப் பண்ணி நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கொண்டு போகிறீங்க அப்படின்றத நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா மை ஐசிஏ அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி அது மூலமாகவும் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் கொண்டு போகிறீங்க அப்படின்றத நீங்கள் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும். இந்த மாதிரி அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக எல்லா ஃபார்மையும் ஃபுல்லாக பண்ணீங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணிடுவாங்க. அந்த இது சப்போஸ் நீங்கள் அதிகமான அமௌண்ட் கொண்டு போகிறப்ப இமிகிரேஷன் ஆஃபீஸர் யாராவது எதுக்கு இவ்வளோ அமௌண்ட் கொண்டு வந்திருக்கீங்க, இதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து ஃபார்ம் சப்மிட் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னா அந்த கன்ஃபர்மேஷன் மெயில் ஐடியை காமிச்சிங்க அப்படின்னா உங்களை விட்டுருவாங்க, ஓகேங்களா? சரியான காரணமாக இருக்கணும். தேவையில்லாமல் என்னை பொறுத்த வரைக்கும் அதிகமான அமௌண்ட்டும் கொண்டு போகாதீங்க, அது உங்களுக்கும் நல்லது கிடையாது, ஓகேங்களா? ஓகே, இது வந்து பார்த்தீங்க 3 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய்.